अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं स्वयामुनं रामं पद्माक्षरालसर्यच्छयने रमापतीं वन्दे वन्दे वृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्तीभवन्धां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् परुषादिवादपरिवादपैशुन प्रभृतिप्रभूतपतनीयपङ्किला स्वदते ममाद्य सुभगा सरस्वती यतिराजकीर्तिकथकैर्विशोधिता परुषातिवाद परिवाह पैशुन प्रभृति प्रभूतपतनीय पंकिला स्वदते ममाद्य सुभगा सरस्वती यतिराजकीर्तिकथकैर्विशोधिता ஸ்லோகத்துல ரெண்டு ஸ்லோகங்கள்ல அனபாய விஷ்ணுபத சம்சயம் பஜே அப்படின்ற ஸ்லோகத்துல யதிராஜர் உடைய தன்மை குணாதிசயம் சொல்லப்பட்டது. அவர் எம்பெருமான் திருவடியை பற்றினவர் இத்தியாதிகள் சொல்லப்பட்டது. அதாவது சந்திரனோட ஒப்பிட்டு சந்திரனை போன்றவர், சந்திரனை காட்டிலும் சந்திரனுக்கு உள்ள தோஷங்கள்லாம் அற்று மேம்பட்டு விளங்கக்கூடியவர் அப்படின்னு. அதனால எம்பெருமானுடைய திருவடியை பற்றினவர் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. பரமாகாசமான எம்பெருமானுடைய திருவடியை, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அபிகம்ய சமயக்கு அனகா சுமேதசா அப்படின்ற இடத்துல நல்ல சிறந்த ஞானவான்களுக்காலே அறிஞர் பண்டிதார், அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னா எம்பெருமானார் திருவடி அடைஞ்ச எதிராஜருடைய திருவடி தாமரைய அடையறா. அதனால எம்பெருமான அடைஞ்ச எதிராஜர் என்ன கற்றாரோ அந்த பெருமைகள்லாம் எதிராஜரை பற்றி இவாளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். அபிகம்ய சமயக் அனகா சுமேதசா போன ஸ்லோகத்தில். இப்பதான் திருமேஷாழ்வார் சொல்லச்சே மாராய தானவனை வள்ளுகிறார் மார்விரண்டு கூறாக கீழிய கோளரியை வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் கவம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல திருமேஷாழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, மாராய தானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீழிய கோளரியை இரண்ய கசுபை கொன்ற நுசும்பனை அப்படின்னு. மாறாய மாறி நடந்தானே அந்த தானவன் அவனை வள்ளுகிறான் கூறிய நகங்கள்னால கீறிய கோளரியை நுசும்மனை வேறாக ஏற்றி இருப்பாரை, வேறாக ஏற்றி இருப்பார், ஏற்றி இருப்பார் இல்லை, ஏற்றி இருப்பார்னா நுசும்மனை ஆசிரியிச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் திருவடி அடைஞ்சி அப்படி தொழுது இருப்பாரை
அப்படின்னு அர்த்தம். ஆனா அங்க திருமசியாழ்வார் ஒரு பதம் போட்டிருக்கார், வேறாக. வேறாக அப்படின்னா இருக்கிறபடி இல்லை, வேறா இருக்குது. வேறா இருக்குதுன்னா மாறி இருக்குதுன்னு அர்த்தம், விலட்சணமா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல மாறாய காணவன் அவனும் மாறி இருக்கான். ஆனா அது மாறி இருக்கிறதுன்றது விபரீதமான மாறுகிறது, மாறி இருக்கிறது. இங்க வேறாக இதுவும் இருக்க வேண்டிய படியில இல்லை, மாறிதான் இருக்குது. ஆனா இது விலட்சணமா இருக்கு, உயர்ந்ததா இருக்கு. வேறாக ஏற்றி இருப்பார். வேறாக ஏற்றி இருப்பார் அப்படின்னு சொன்னா விலட்சணமா ஏற்றக்கூடியவாள். யார? முசும்மன விலட்சணமா ஏற்றக்கூடியவாள் இருக்காளே, அவளுடைய தபோபலம் இருக்குது, தபசு, அதை வெல்லும். யாருக்கு வெல்லும் அப்படின்னா மற்றவரை சாற்றி இருப்பார் தவம். அந்த நுசுமனை விலட்சணமா ஏற்கக்கூடியவர் இருக்கார, அவருடைய தபோபலமாகப்பட்டது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய, அதான் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவாளுடைய தபசு உயர்ந்ததா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நுசும்மனை விலட்சணமா ஏற்கக்கூடியவருக்கு தபோபலத்தினால என்ன பெற போறாரோ அத அவர் நுசும்மனை சாதாரணமா ஏத்தல, அதான் எல்லாரும் ஏத்துற மாதிரி ஏத்தல, விலட்சணமா ஏத்துறார். அப்ப சாதாரணமா நுசும்மனை ஏத்த காட்சியும் இன்னும் விலட்சணமா ஏத்துறாருன்னா அவருடைய தபஸ் எவ்வளவு பெருசா இருக்கணும். அந்த தபஸை காட்டிலும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய, அவரை ஆசிரியத்தவர்களுடைய தபசு மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். அந்த விலட்சண அதிகாரியா ஏத்துறாரு, அவரை சார்ந்து இருக்கவாளுடைய தபசு அவளுடைய தபசை காட்டிலும் வெல்றதுன்னா அவ என்ன பலன் பெறாளோ அந்த பலனை இவனும் பெற்றுடுறான்னு அர்த்தம். ஏன்னா அவ ஒரு விலட்சணமான ஞான சக்தியாதிகள் எல்லாம் கொண்டு நுசுமனை ஏற்றி அந்த பலத்தை பெறான். இவன் அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லாத அவளை சார்ந்து இருக்கான்ற ஒரே காரணத்தினால அந்த பலன் இவனுக்கு கிடைச்சுடுச்சுன்னா அப்ப இவனுடைய தபோபலம் தானே அதிகம். அதாவது இந்த சீட்டு கிடைக்கிறது, இந்த ஊர்ல அங்கெல்லாம் இப்போ எதனா சீட்டு கிடைக்கணும்னு சொன்னா 199.99 இல்லை 100% வாங்கினவாளுக்கு தான் சீட்டு கிடைக்கிறது. 99 வரையில் கட் ஆஃப், அதுவே இல்லை 99.1 வரையில் கட் ஆஃப், அதுக்கு மேல இருக்கவாளுக்கு தான் கிடையாதுன்றான். அப்படிப்பட்ட அந்த மெடிக்கல் சீட்டு அது இது கிடைக்கிறது ஜஸ்ட் பாஸ் பண்ணதுனாலேயே கிடைக்கிறது. யாருக்கு? பேக்வேர்டா இருப்பாள். அப்படின்னா இந்த பேக்வேர்டா இருக்கவாளுடைய ஒரு இது எவ்வளோ பெருமை இல்லை. அந்த மெடிக்கல் சீட்டை 35 மார்க்லயே வாங்கிடுறான், இவனுக்கு கிடைக்கிறது. அவன்லாம் ஏகமா படிச்சு விடிச்சு 99.99 அந்த மாதிரி மார்க் வாங்கினாதான் கிடைக்கிறது. அதை இவன் சுலபமா கட்டுறான். அவன் முதல்ல 2 பேரும் MBBS சேர்றான். அப்போ அவனை காட்டிலும் இவன் உயர்ந்தவனா இருக்கான்னு அதை போல சொல்றது இல்லை. வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாட்சி இருப்பார் தவம். சரி, அது இதுக்கு எங்க இங்க வந்தது அப்படின்னு சொன்னா, வேறாக ஏற்றி இருப்பார் யாரு அப்படின்னா சாதாரணமா ஸ்ரீபாஷ்யக்காரர் இருக்கட்டும், அல்ல ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ண, 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் சம்பிரதாய பிரவர்த்தனை. இந்த 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும்
நிருசும்ம விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார் ஆராதனத்துக்காக, ஆராத்திய தெய்வமா. அப்போ அவள்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் கீழே இருக்கக்கூடிய சிம்மாசனாதிகள் அனைவரும் நிருசும்ம ஆராதகால எல்லாரும். ஏன்னா நிருசும்மன் தான் இந்த கலிகாலத்துல சட்டுன்னு இந்த உபன்யாசம் நீண்டிட்டு போகும், அதனால அது சுருக்கமா முடிச்சுடலாம். நிருசும்மன் தான் கலிகாலத்துல இந்த அல்லல் படுத்தக்கூடிய சரீரத்தை போக்கடிச்சு ஆத்மாவை காப்பாத்துறவர் மற்றவாளை காட்டிலும். ஏன்னா ஆத்மான்றது புத்திரஸ்தானம்னு சொல்லியிருக்கு. நிருசும்மன் என்ன பண்ணா, தகப்பனா இருக்கக்கூடிய அல்லல் படுத்தக்கூடிய இரண்யகசிபுவை ஒழிச்சு பக்தனா இருக்கக்கூடிய பிள்ளைய காப்பாத்தினான். அந்த பிள்ளைன்றது புத்திரஸ்தானம்ன்றது ஆத்மா. அப்போ சரீரம் அல்லல் படுத்தக்கூடிய சரீரத்தை, இதனால தெரியுது என்னன்னா, அல்லல் படுத்தக்கூடிய சரீரத்தை போக்கடிச்சு ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியவன் நிருசும்மன் அப்படின்னு தெரியும். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் 74 சிம்மாசனாதிகளுக்கும் நிருசும்மனை ஏத்தும்படி, அதாவது சுவாஸ்தியா நிருசும்மனை ஆராதிக்கும்படி பண்ணார். ஏன்னா அவெல்லாம் பரநியாசம் பண்ணி வைக்கணுமோ இல்லை சிஷ்ய வர்க்கங்களுக்கு. அதனால ஆசுகாரியா இருக்கிற நிருசும்மனை இது பண்ணார். அவள்லாம் சாஸ்திரம் சொன்னபடிக்கு எல்லாரும் ஒன்னா ஏற்ற போறான். ஆனா இந்த வேறாக ஏற்றி இருப்பார் அப்படின்னு நீங்க சொல்ற திருமணிஷார் அவரு அது யாரை குறிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னும் எத்தனையோ பேர் நிருசும்மனை சேவிக்கிறார். அவள்லாம் சாஸ்திரத்துல எப்படி சொல்றதோ அப்படி. இந்த சங்கர மடம் மத்வ மடம் எல்லாரும் கூட சன்னியாசிகள்லாம் நிருசும்மனை ஆராதனை பண்றான். அந்த மாதிரி எல்லாரும் அவ்வளவா ஒரு சாஸ்திரத்துல எங்க சொல்லியிருக்கோ அவ்வளவா எடுத்துட்டு சாஸ்திரத்தின்படி அந்த நிருசும்மனை ஆராதிக்கிறார். ஆனா இந்த அழகிய சிங்கர்னு சொல்றமே சன்னதியில அகோபில மடத்துல, அவர் என்னன்னா அவ சாஸ்திரப்படி ஆராதிக்கணும். வேறாக ஏத்தி இருப்பார், விலட்சணமா அவ ஏத்துறா. எப்படி ஏத்துறா விலட்சணமா அப்படின்னு சொன்னா, பெருமாள் நியமிக்கிறான், நீ சன்னியாசியா ஆயுண்டோ சுவாமியை நியமிக்கிறான். அதே நியமனம் தான் அப்படியே தொடர்ச்சியா வருது. அதாவது நீ உனக்கு நான் காஷாயம் தரேன், அதுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை என்னுடைய விக்கிரகத்தை ஊர் ஊரா எடுத்துன்னு போய் எல்லாரையும் அபிரட்சணம் பண்ணு அப்படின்னு நியமிக்கிறேன். இதனால இந்த நியமனத்தினால அவ ஏத்துறா. அங்க கூட தான் ஸ்ரீபாஷிகாரர் நியமிச்சார் எல்லாரையும். அதனால அவள்லாம் பண்றாளே அப்படின்னா, ஸ்ரீபாஷிகாரர் நியமிச்சாருன்னா அவளுக்கெல்லாம் இதுதான் சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுபடிதான் அவர் ஸ்ரீபாஷிகாரர் திருவாராதனெல்லாம் பண்ண சொன்னாரே தவிர இஷ்டப்படி பண்ண சொல்லலை. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, சன்னியாசிகளுக்கு முதல்ல விக்கிரகாராதனை கூடாது, லோகமே கூடாது. விக்கிரகாராதனை அதனால கூடாது. அவளுக்கு சாலக ஆராமதான் ஆராதனை. அவள் சன்னியாசிகள் பிக்ஷை, அதாவது ஒரு மாத்தியானிய காலத்துல நீராட்டம் கண்டுகளி வித்யாராதனம் பண்ணி வைச தேவாதிகள்லாம் பண்ண சோத்தியாளத்துல போய் இவர் அப்படி இது வந்துடும். அதுக்குள்ளேயும் அப்புறம் என்ன காலம் வந்துடும். அங்க போய் பிக்ஷையை வாங்கிட்டு வந்தாருன்னா அதை அப்படியே பெருமாளுக்கு சங்கிரகமா கண்டவர்களை கொண்டு அப்படியே தன்னுடைய தேகதாரணத்துக்காக அதை சாப்பிடணும், செய்யணும், புஜிக்கணும். அவ்வளவுதான். அதனால இவாளுக்கு அதிகமான ஆராதனம் தான் சாங்கோபாங்கமா பண்ணணும். வித்யாராதனம் சாங்கோபாங்கமா அவளுக்கு இல்லை. அதே கிரகஸ்தருக்கு தான் வித்யாராதனம்
நல்லா சந்தோஷமா பண்ணணும். ஆனா இப்போ வருவோம். இந்த விக்கிரம் அபிமனாராயணத்துல இவா என்ன பண்ணுவான்னா, இவாளுக்கு கிடைக்கக்கூடிய சிஷ்யர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய தேங்காய் பழம் இதெல்லாம் தான் நிவேதனம் பண்ணுவா. அதை சாலக்கிராம ஆராதனை தான் சரியா போயிடுச்சு. ஆனா இப்போ பெருமாளினுடைய நியமன இவாளுக்கு விக்கிரக ஆராதனம், விக்கிரகம் தன்னை எடுத்துன்னு போய், அதனால விக்கிரக ஆராதனத்துக்கு ஹவிஸ் இல்லாம பண்ண முடியாது. அப்போ இவ அவிச கொண்டு திருவாராயணம் பண்ண வேண்டியது இல்லை. அதான் பண்ண முடியாது. என்ன அது நாம அந்தர்யாமி நிவேதனம் பண்ற மாதிரி இவ சாலக்கிராம நிவேதனமும் அந்தர்யாமி நிவேதனத்துக்கு முன்ன பண்ணுவா. அந்த வாங்கின இதை வச்சு, பிக்ஷை வாங்கின பிரசாதத்தை இலையில வச்சு பண்ணுவா. பரிசேஜனம் பண்றதுக்கு முன்ன நாம அந்தர்யாமி நிவேதனம் பண்ற மாதிரி அந்த சாலக்கிராமத்துக்கு நிவேதனம் பண்ணுவோம். சரி இருக்கட்டும், அதுல ரொம்ப உள்ள போக வேண்டாம். அதனால இவாளுக்கு பிரதான திருவாராயணமா இருக்கிற இடத்துல அபீர் நிவேதனம் கிடையாது. ஆனா இவ பெருமாள் வந்துட்டு, அப்போ அபிமன ஆராதனை இவாளுக்கு பிரதான ஆராதனை. அப்போ அந்த விக்கிரகத்தை உத்தேசிச்சு இவா சிஷ்யாவை விட்டு பச்சனம் பண்ணி அந்த ஹவிச நிவேதனம் பண்றா. இது விலட்சணம். லோகத்துல சன்னியாசிகள் இதை பண்ண முடியாது, விக்கிரக ஆராதனம் பண்ண முடியாது, அபீர் நிவேதனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவா பெருமாளுக்குலாம் தூப தீபம் கூட இவாளெல்லாம் சமர்ப்பிக்க முடியாது. தூபம் சமர்ப்பிக்கு அக்னி கிடையாது. இவாளுக்கு சன்னியாசிகளுக்கு அக்னி கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்ன பார்த்தா ஆண்டவன் ஆசிரமத்தில் இப்போ இருக்கோன்னு தெரியாது எனக்கு, உதிரிநில தீர்த்தம் எடுத்துதான் தூப தீபம்லாம் சமர்ப்பிப்பான், ஆர்த்தியெல்லாம் பண்ணுவான். பிரத்யக்ஷ தூபம் அக்னியை கொண்டோ தீபத்தை நெய் தீபம் ஏற்றி அப்படி ஆர்த்தியோ அதெல்லாம் பண்ண மாட்டான். இப்போ அப்படி நடந்துருக்கோம் தெரியாது. அடியன் சேவிச்சத்தை சொல்றேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன இருக்கும் அந்த மாதிரி. பரவாக்கோட்டை ஆண்டவன் ஒரு 20 ரூபாய்க்கு சேவிக்க பிராப்தம் வச்சு அப்போ அப்படிதான் அங்கீகரிச்சு. திருக்குடுந்த ஆண்டவன் கூட அப்படிதான். சரி, அதனால இவ என்ன பண்றா, அதே போல சங்க சக்கரம் சமாசனம் இருக்குது, தாப சம்ஸ்காரம். அது எதில் இவ இது பண்ணுவா, இவாளுக்கு அக்னி கிடையாது. அதனால இவ தாப சம்ஸ்காரம் பண்ண முடியாது சன்னியாசிகள். ஆனா இவ பெருமாளுடைய நியமனமானதுனால ஏற்கனவே சாஸ்திரத்துல கல்பசூத்திர வியாக்கியாதாக்கள் ஆரம்பத்திலேயே பாடியிருக்கார். முதல் தசகத்திலேயே கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடியா செய்கின்றோம் அப்படின்னு. அதனால பெருமாளுக்கு தூபம் எல்லாம் சமர்ப்பிக்கிறாள். விக்கிரகாராதனத்துக்கு தூபம் சமர்ப்பிக்கணுமோ இல்லை, எப்ப பச்சனம் பாகம் பண்றாளோ விஷாலை விட்டு அது அக்னி இருந்தோ இல்லை, அந்த அக்னி அப்படியே கொண்டு பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிச்சா அந்த தூபத்திலேயே அந்த தூப காலிலேயே அந்த அக்னியிலேயே பெருமாளுடைய கோயில் பொறியிலேயே இவா சமாசம். இப்படி லோக விலட்சணமா சன்னியாசிகளுடைய தர்மம்னு ஒண்ணு சாஸ்திரத்துல சொல்றது, அதுக்கு விலட்சணமா இவா நிருசிம்மனை ஏத்தரா. நிருசிம்மனுடைய நேர் நியமனத்தினால எப்படி பத்தாளுக்கு பத்தவனா இருக்க நமக்கு சாஸ்திரம் கைவிளக்காக சாஸ்திரத்தை பார்த்து நாம காரியம் பண்ணணும், பெருமாள் திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கணும், அதுபடி நடக்கணும். ஆனா நித்திய முக்தாள் இருக்காளே, அவ அவளுக்கு சாஸ்திரமே கிடையாது, இந்த வேதமான சாஸ்திரமெல்லாம் கிடையாது. அவ என்ன பண்ணுவான்னா பெருமாள் திருக்குறிக்க நேரவே அறிவா, அப்படியே பண்ணுவான். அது போல இந்த ஐசிங்கர்களா இருக்காளே, அவ என்ன பண்றான்னா நேரவே பெருமாளுடைய நியமனம் சொப்பனம் சாதித்தத்திலிருந்து காஷாய திருதண்டங்களை கொடுத்து தன்னை ஊரா எடுத்துன்னு போய் ஆராதனை பண்ணுலாம் நியமித்தாரு. அந்த நியமனாதிகள்னால இவா எப்படி பண்றா, வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி. அதனால இவாளை சார்ந்து இருக்கிறவாள்லாம் என்ன பண்ற, மற்ற ஆச்சாரியாள்கிட்ட எல்லாம் போனா சம்பத்சரம் சதர்த்தம்
மாசத்திரயம் அதாபிவா அப்படின்னு ஒரு வருஷம் 6 மாசம் 3 மாசமெல்லாம் பரீட்சை பண்ணி இந்த சிஷ்யன் சரியான சிஷ்யன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி உபதேசாதிகளை மற்ற கிரகஸ்தாரெல்லாம் பண்ணுவா. ஆனா ஓடித்திரி யோகிகளா இருக்கக்கூடிய சன்னியாசி எங்க இந்த மாதிரி பரீட்சை பண்ணுறது? பரீட்சை பண்ணா ஒவ்வொரு ஊரா நிச்சயம் போயிட்டே இருக்குது. அந்தந்த ஊர்லேருந்து ஆட்சிக்கு போக வேண்டியதுதான். ஒரு வருஷத்துக்கு நீங்க என்னோட கூட பின்னால வாங்கன்னு. இவருக்கு பிக்ஷை கிடைக்கிறதே இது, இந்த பிக்ஷை கிடைக்கிறதே இது. சரி, அதனால பெருமாள் நியமனம் என்ன? என்னை யார் சேவிக்கிறானோ அவனதான் நீ என்ன ரட்சணம் பண்ணிவிட்டு தெரிஞ்சு போச்சு. இவர் எங்க பெருமாளை திருவாராயணம் பண்றது, அங்க யார் வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பரசமர்ப்பணம் அப்படியே பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போயிட்டே இருக்கான். எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்ச் பை இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ரீதியில மொத்தம் இப்படியே பண்றவாதான், வேறாக ஏத்துறவாதான். சரி, இப்ப இது என்னத்துக்கு இந்த கதை இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, இப்படி வேற ஏத்துறவா யாரு ஐஷிங்கிறது இப்ப சொல்லிட்டோம். அதுக்கும் இந்த ராமானுஷ எதிராய சப்தத்துக்கும் ராமானுஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, கலியன் பாட்டு பாடியிருக்க, செங்கனாளிட்டிரஞ்சும் சிங்கவேள் புன்னுடையா எங்களீசன் எம்பிரானை அப்படின்னு. அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றவா என்ன பண்றா, வலிமிக்க சீயமி ராமானுஷன் போன்ற யதிகள் ஆராதிக்கிற நிருசிம்மன் அப்படின்னு அகோபல நிருசிம்மனுடைய பாசுரத்துல முடிவுல வியாக்கியானம் பண்ணச்சு, வலிமிக்க சீயமி ராமானுஷன் அப்படின்றது ராமானுஷத்துந்தா இருக்கிற பதப்பிரயோகம். அந்த வலிமிக்க சீயமி ராமானுஷனை போன்ற யதிகள் ஆராதிக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு. அந்நிய தினத்துல கலியன் பாடச்சேவோ, கலியனுடைய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் அரும்பத உரை பண்ணச்சேவோ, பெருமாள் இந்த மாதிரி நியமிச்சு ஆதிவன் சுலோகனே வழி வழியா நீ இந்த மாதிரி என்ன ஆராதிச்சுட்டு வர வேண்டியது அப்படின்ற நியமனம் இல்லை. அப்ப இந்த ஐசிங்கர்கள் தோன்றலை. ஆனா இவா எப்படி இருப்பான்றத மாத்திரம் அந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டான், வலிமிக்க சிவமி ராமானுஷன் போன்ற அப்படின்னு. அதனால இந்த அழகிய சிங்கர்கள் இந்த ராமானுஷனை போன்று இருக்கா அப்படின்றது ராமானுஷனுடைய மறு அவதாரமே அப்படின்னு சொல்றா போல விளங்கக்கூடியவர்கள். அப்படி விளங்கக்கூடியவர்களானதுனால அவளை சார்ந்து இருக்கிறவாளும் அப்படியே. அதே மற்ற இடத்தெல்லாம் இப்ப எல்லாரும் தானே ஆச்சாரியனை சார்ந்து இருந்தா அவளுக்கு தானே மோட்சம் வருது, அந்த ஆச்சாரியன் தர்ற மோட்சம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது ரைட், எல்லாருக்கும் தான் வருது, அது சரி, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவள்லாம் ஆச்சாரியாளால பரீட்சை பண்ணப்பட்டு அந்த ஆச்சாரியன் இது சத்பாத்திரம்தான், தத்வதா சிக்ஷணீயா அப்படின்னு சுவாமி தேசிகன் சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தியக்த போதாபிலாஷி சுசூஷுஸ்தியக்தமான பிரதிபதன பரஹ பிரஷ்னகால பிரதீக்ஷா அந்தோ தாந்தோ ந சூயு சரணமுபகதா சாஸ்திர விஸ்வாசசாலி அப்படின்னு இருக்கவனான்னு பார்த்து அப்படி இருக்கிற சிஷ்யனா இருந்தா தத்வதா சிக்ஷணீயா அப்படின்னு சொன்னபடி சிக்ஷிச்சு அவளுக்கு சமாசன பரநியாசாதிகள்லாம் மோட்சோபாயத்தெல்லாம் அனுஷ்டிச்சு வச்சு தாங்கள் பெறுற மோட்சத்தை அவளும் பெறும்படி பண்ணுவார்கள். அப்படியே இந்த மாதிரிலாம் பரீட்சை பண்ணலைன்னா கூட கள ஒழிவார் எமரென்ன அப்படின்ற ரீதியில அந்த ஆச்சாரியனுக்கு தேட்டம் இருக்கணும். அந்த ஆச்சாரியன் ஒருத்தனை கை கொள்றதுக்கு பெருமாள் இடத்துல அவ சொல்லணும், இவன் என்னை சேர்ந்தவன், என் வீட்டு வாசல்ல நிச்சயம் போறான், அப்படியே கை கூப்பி உருகி நிற்கிறான், இவன் மறுபடியும் என்னுடைய கட்டாட்சம் பட்டிருக்கிறதுனால
திருட்டு குத்தமெல்லாம் பண்ண மாட்டான், ஆத்மாபார சௌரியமெல்லாம் அப்படின்ற அந்த தேட்டம் அந்த இடத்துல அதுக்கு கூட இருக்கணும். அந்த பாகவத நிஷ்டைன்னு சொல்றமே, அது கூட ஆச்சாரியனுக்கு அந்த தெளிவு வந்தாதான் அந்த சிஷ்யனை பத்தி, அந்த ஜந்துவை பத்தி, அதே மாதிரி பசு பட்சியை பத்தி கூட வச்சுக்கும். இது அனவரதம் என்னுடைய அபிமானத்துக்கு பாத்திரமா இருந்துருக்குது. நான் பண்ற திருவாராதன கைங்கரியத்துக்கு இதெல்லாம் உபயுக்தமான பஞ்சகவியத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு இல்லை. அதாவது கிளிமொழியால் அலற்றிய சொல் அப்படின்ற ரீதியிலே இந்த கிளியெல்லாம் நன்னா இந்த இடத்துல ஸ்மரணத்தை உடையதா இருக்கு, பண்ணும்படியா இருக்குது. அதனால இந்த ஜீவன்லாம் கள ஒழிவார் யமரன்ன என்ன சேர்ந்தவா அப்படின்னு அந்த ஆச்சாரியனுக்கு தேட்டம் இருந்து. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. ராத்திரி பெருமாள் ஏழ்றேன், காத்தால் விஸ்வரூபத்துல சேவிக்கிறான். அபியும் நான் ஒன்னே சரி நீ சேவிச்சியா, சரி இந்த நிசுமந்திரோட நீ சரணாகதி பண்ணிக்கோ அப்படின்னு சரணாகதி பண்ணி வைக்கிறேன். மத்தியானம் வித்யாரான உடனே கிளம்பி போட்டேன், நின்று போச்சு. அவனும் இங்கே நின்றுடுறான். அந்த மாதிரி இருக்கு. இப்ப இவனுக்கு என்ன, இவனும் அந்த பரமபதத்தை பெறான். அதனால்தான் அந்த இடத்துல வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம்னு அந்த திருமஷி ஆழ்வார் சாதித்தார். அது போல எம்பெருமான ஆசிரியத்த எதிராஜர், அந்த எதிராஜரை ஆசிரியத்தவெல்லாம் இப்படி உயர்ந்த நிலைமைக்கு வர, உயர்ந்த நிலைமைய அடையறா. என்ன பண்ற, அபிஜம்ய சமயக்கு அனகா சுமே சஹா அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னபடி தேதி சக்கரவர்த்தி பதபத்ம பத்தனம் ஹரிபக்த தாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரிய விக்ரியார்க தசையா சமிந்ததே. இதெல்லாம் வாஸ்தவம் தான். தேவர் விஷயத்துல என்ன ஆச்சு என்றது அப்படியும் வச்சுக்கலாம். அடியேன் விஷயத்துல ஊரார் விஷயத்தை இப்ப சொல்லிட்டேன். நான் எப்படி அப்படின்னு, நான் எப்படி பயன்பெற்றேன், தான் எப்படி பயன்பெற்றார்ன்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். இது கொண்டு நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போன தடவையே சொன்ன ஹரிபக்ததாச ரசிகா பரஸ்பரம் கிரிய விக்ரியாக தசையாசம் இந்ததேன்னு இப்படியெல்லாம் நாமும் இந்த எதிராஜருடைய சம்பிரதாயத்துல வந்தோம்னா இந்த மாதிரி தன்மையெல்லாம் நாம முயன்று கொண்டு வரணும் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னேன். அததான் இந்த இடத்துல, அதான் இந்த இடத்துல சுவாமி தேசியம் சொல்றதுதான் அந்த இடத்துலயே நாம அந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்க. அந்த பாஷ்யக்காரரை அவலம்பிக்கிறவாள்லாம் இப்படி பெருமை பெறா அப்படின்னு சொன்னா, நாம அந்த பாஷ்யக்காரரை அவலம்பிக்கிறோம், அந்த சம்பிரதாயத்திலிருந்து அவருடைய திருவடி ஆசிரிக்கிறவாளா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த தன்மை நமக்கு வந்தாதான் நாம அந்த திருவடி ஆசிரிக்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்ன. அதுதான் இந்த இடத்துல இவாள்லாம் பண்றா. சரி, நாம என்ன, அதான் தனக்கு என்ன வந்திருக்குது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், அத போல நாமும் இந்த மாதிரி பெறணும். அந்த நல் இதுல என்ன, இந்த ஸ்லோகத்துல தான் எப்படி தூய்மை பெற்றாரோ அது போல நாம பெறணும் அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரரை அனுவர்த்திக்கிறதுனால நமக்கும் அந்த தன்மை வரும் அப்படின்றத சாதிக்கிறார், காண்பிக்கிறார். பருஷாதிவாத பரிவாத பைசுன பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வததே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதிராஜ சக்கரவர்த்தி கதகைர் விசோதிதா அப்படின்னு இதுல இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, பொதுவுல மனோவாக்காயம் மனோவாக்காயம் அப்படின்னு சொல்லுவோம்.
மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லிருக்கான். அதுதான் எல்லாரும் சொல்றோம். ஆனா இந்த மூன்று தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு காயத்தினால தூவது, வாயினால பாடுறது, மனசினால சிந்திக்கிறது அப்படின்னு மனோவாக்காயம் மூணும் ஒருமைப்பட்டு பெருமாளத்துல ஈடுபண்ணோம். ஆனா இதுல இந்த மனசுக்கும் காயத்துக்கும் நடுவுல இருக்கிற வாக்கு இருக்குதே, எப்படி ஞானானுஷ்டான வைராக்கியத்துல நடுவுல இருக்கக்கூடிய அனுஷ்டானம் ரொம்ப பிரதானம். அந்த அனுஷ்டானம் இருந்தாதான் ஞானம் இருந்தா, ஞானத்தினால்தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். ஆனா ஞானம் விசதமா இல்லைன்னா கூட அனுஷ்டான உபயுக்தமான ஞானம் இருந்தா கூட போறோம், அனுஷ்டானம் நன்னா இருக்கும். அந்த அனுஷ்டானம் தான் ரெண்டுத்தையும், இந்த பக்கம் ஞானத்தையும் பிடிச்சு வச்சுன்றது, அந்த பக்கம் வைராக்கியத்தையும் பிடிச்சு வச்சுன்றது. வைராக்கியம்ன்றது பக்தின்னு சொல்றது. அந்த அனுஷ்டானம்ன்றது சரீரம், ஞானம் பக்தி, அதான் ஞானம் வைராக்கியம் அப்படின்றது பக்ஷம், சிறகு ஒரு பக்ஷி. அதனால இந்த அனுஷ்டானம் தான் இதுல பிரதானம். அப்பதான் அந்த சிறகு இருக்கும். சிறகுனால பறக்கிறோம்னு வேணா சொல்லலாமே தவிர, அந்த சிறகு சரீரம் இருந்து, சரீரத்துல சிறகு இருந்தாலும் கீழே விழுந்த சிறகுனால பறக்க முடியுமா? முடியாது. அதனால அந்த சரீரத்துல அத போல இந்த இடத்துல மனோவாக்காயம் அப்படின்னு மூன்று இருக்க. இந்த மூன்றுல இந்த வாக்கு இருக்குதே, இந்த வாக்கு தான் அந்த அனுஷ்டானத்தை போல ரொம்ப பிரதானம். இதுதான் ரெண்டுத்தையும் நல்லா பிடிச்சு வச்சுட்டு இருக்குது. அதாவது மனசு என்றது, வாக்கு சொல்றது, காயம் பண்றது அப்படின்னு இருந்தா கூட இந்த மனசு இந்த வாக்கு தான் இது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. அதனால வாக்கு எப்பவும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். இல்லைன்னா மனசும் தறிகட்டு கூடும், அதே மாதிரி உடலும் தறிகட்டு போய் கண்டபடி நடக்கும். மனசும் அதே மாதிரி தறிகட்டு கண்டத்தை நடக்க வைக்கும், அதான் எண்ணெய் வைக்கும். அதனால இந்த இடத்துல எதிராஜரை தான் அடைஞ்சதுனால, எதிராஜர்னா எதிராஜருடைய சிஷ்யர் மடப்பள்ளி ஆச்சான், அந்த மடப்பள்ளி ஆச்சானுடைய வம்சத்துல வந்த கிடாம்பி ஆத்திரேய ராமானுஜர் அப்புள்ளார் திருவடி சம்பந்தம் பெற்றதுனால, அதான் எதிராஜருடைய சம்பந்தம் பெற்றதுனால நமக்கு வாக்கு தூய்மை ஆயிருக்குது அப்படின்னு தூய்மை பெறதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதனால ஏன் வாக்கு சொல்றார், மற்றதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா, அதான் அந்த இடத்துல எப்படி அனுஷ்டானம் பிரதானமோ அத போல வாக்கு ரொம்ப பிரதானம். வாக்கு ரொம்ப பிரதானம் எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு சமயம் மனசுல ஒரு கல்மஷம் இருந்தா கூட வாக்குல நல்ல வார்த்தையா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசார ஒருத்தரை பத்தி சரியான அபிப்பிராயம் இல்லைன்னா கூட, மனசால அப்படி இல்லைன்னா கூட வாக்குல வரைச்சே சரியா சொல்லிடுவா, சாதாரணமா சொல்லிடுவா. அந்த அவளுக்கு அவள் இடத்துல இருக்க மாறுதலான அபிப்பிராயம் இருக்குதே, அந்த மாறுதலான அபிப்பிராயத்துக்கு உண்டான குணாதிசயங்கள்லாம் சொல்லாம அப்படியே சாதாரணமா சொல்லி விடுவா. அது வாக்குக்கு ரொம்ப பிரதானம். அதனால இந்த இடத்துல வாக்கு தூய்மை பெறது அப்படின்னு சொல்ற. அந்த வாக்கு தூய்மை பெறதுன்றது எப்படி தூய்மை பெறது? வாக்கு ரொம்ப விசேஷமான வாக்கு, எதிராஜரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அது இது அனமாதிரியான வாக்கு அப்படின்லாம் இங்க சொல்ல வரல. அதாவது வாக்குக்கு உண்டான தோஷங்கள்லாம் முதல்ல சொல்லி, அந்த தோஷங்கள்லாம் இந்த எதிராஜருடைய சம்பந்தத்தினால, எதிராஜரை புகழறதுனால போறது, அந்த வாக்கு தூய்மையாது அப்படின்னு சாய்க்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த மனோவாக்காயம் மூன்றுத்துல பிரதானமானது வாக்கு. அந்த வாக்கு கூட நிஸ்வாகிர சிம்மாசனம் அபிவேன்னு சொன்னார், ஆன மாதிரி என் வாக்கு அப்படி இருந்து இப்படி இருக்குது, அது வசதியான வாக்கு அப்படின்றது சொல்லல. இந்த வாக்குக்கு எவ்வளவு தோஷம் இருக்குது, நீச்சத்தனமான ஒரு தோஷங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதை காண்பிச்சு, அப்படிப்பட்ட என் வாக்கு இந்த எதிராஜ கீர்த்தியினால
பரிசுத்தமானது அப்படின்னு சொல்றதுனால நாமெல்லாம் அந்த எதிராஜருடைய கீர்த்தனம் நாம பண்ணோம். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே